நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து திருச்சியிலேருந்து காண்டாக்ட் பண்ணி ஃபீட்பேக் சொல்லியிருந்தார். நிறைய பேர்கிட்ட பேசினாலும் எல்லாத்தையும் போட முடியாது. ரொம்ப நாளாக வீடியோ போடலை அப்படின்றதுனால ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டியாக ஒரு வீடியோக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் பேசினதை ஒரு ஃபீட்பேக்காக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். பிடிச்சவங்க பாருங்கள், அவர் என்ன சொன்னார் அப்படின்றத கேளுங்க. நானும் எடுத்துட்டு போ கல்லு 4 கல்லி 5 கல்லியில புறா பறக்குன்னு சொன்னீங்கல்ல பட்டாங்க. ஆமாம். அதுக்கு ஒரு கைரா போட்டோ நானே உங்கள்ட்ட இருந்து போட்டோ அமுச்சு விட்டுருப்பேன். உங்களுக்கு எடுக்க போகும்போது நீங்க இந்த பொட்டையை எடுத்து போய் போடு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த பொட்டையை எடுத்து போய் போட்டேன். புறா பட்டாங்க. ஒரு கல்லி கூட ஆகல, கண்ணு தெரியல. ஒரு கல்லி கொட்டுது, இப்பதான் கொட்டிருக்கு. ஆனா 5 ஹவர் பறக்குது, அசால்ட்டா 5 ஹவர் பறக்குது. இறங்குது, தம்மெல்லாம் உடையல. புறா இறங்கி அழகா நின்றுட்டு தண்ணி அடிச்சு விட்ட. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூண்டுக்குள்ள போட்டு திறந்து விட்டு தண்ணி குடிச்சிட்டு தின்னுட்டு அது பாட்டு இருக்குங்க. சரி, ஆனா இவ்வளவு நாள்ல எத்தனை செட் எடுத்த? ஒரு செட்டு தானே எடுத்த? இல்ல, ஒத்த புறாவை 2 அடுத்தேன். 2மே ஆண் பட்டா வந்திருக்கு. அதுல ஒரு பட்டா புடிச்சிட்டாங்கண்ணே, புறா போட்டு புடிச்சிட்டாங்க. 4 அதுப்ப ஒரு பட்டா முதல் பட்டா இறக்குனேன். முதல் பட்டா அந்த பெரிய பட்டா நீங்க வாங்கி கொடுத்தீங்களா சந்தையில இருந்த அந்த ஆண் வெள்ளான்னு, அந்த ஆணோட சேர்த்து விட்டேன். நானே 5 ஹவர் பறந்துச்சேன் அசால்ட்டா. 3வது வீட்டுக்குள்ள 5 ஹவர் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆணு பறந்து இறங்குச்சு. அந்த பட்டா அந்த பட்டாவை பிடிச்சி எடுத்துட்டாங்க. நானும் 5 ஹவர் பறந்து இறங்கி காத்து மாதிரி அப்படி நிக்க முடியல, இப்படி குச்சி மாதிரி பேப்பரா நிக்குது. 3 ஓட்டு தான் ஓட்டினேன், 5 ஹவர் பறந்துச்சு. இப்போ இந்த பட்டா இருக்கு பாருங்க, இந்த பட்டா 3 ஓட்டு தான் ஓட்டினேன், 5 ஹவர் பறக்குது. ஆனா ஒரு கல்லி தான், கட்டுலாம் தெரியல. உடைக்கணும்லண்ணே? உடைக்காத. ஜெட் செட் ஆச்சுன்னா உடைக்காத. சரிண்ணே. அது என்ன ரங்குல வருதுன்னு மட்டும் பாரு. வெடிங்க ரங்குங்க என்ன வருது, கண்ணு எப்படி வருது அப்படின்றது. அது உங்களுக்கு கல்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுமாண்ணே? சரி, எல்லாத்தையும். ஓகே, அனுப்பிச்சு விடு. அது வந்து என்ன கண்ணுல வருது அப்படின்றத பாரு, உடைக்காத. எப்பவுமே 3 செட்டு எடுக்கணும். நான் என்னுடைய பழக்கம் தான். பறக்குது பறக்கல 3 முட்டை வைக்குதுண்ணே, ஒரு குஞ்சு தான் பொறிக்குது. அது பரவாயில்ல, நம்மளுக்கு அதுல இருந்து பொருளானா சந்தோஷம் தான். இப்பயும் ஒரு முட்டை தான் உட்காந்துருக்கு. பொருளானா சந்தோஷம் தான். ஒருவேளை இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி கூட ஃபால்ட் ஆகிடும் ஒரு சில டைமு. சரி, பொருளாச்சா, புறா பறகுதா, சரி ஓகே ரைட்டு. எப்பவுமே 3 செட்டு எடுக்கணும். 3 செட்டு எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பெரிய புறாங்களை இன்னும் நல்லா கணிச்சு அது இன்னும் டெவலப் பண்ற மாதிரி எப்படி புறா போடலாம் அப்படின்லாம் யோசிக்க முடியும். இந்த வாரம் சந்தையில வந்துச்சுண்ணே, நல்ல புறா வந்துச்சுன்னு சொல்லி போன் அடிச்சாங்க. போன வாரமே மயில் ரோம் எல்லாம் சூப்பர் மயில் ரோம் வந்துச்சுண்ணே. அதான் அடுத்த வாரம் போக வேண்டிய நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேண்ணே. கண்டிப்பா பண்ணு பார்க்கலாம். பார்த்து நீங்க சாதாரண எடுத்து விடுங்க எனக்கு. சரி பார்த்து சொல்லு, நான் பாக்குறேன். சரிண்ணே, உங்களுக்கு காலைல அந்த இது செடி கேட்டு உங்களுக்கு போன் அடிக்கிறேண்ணே. காலைல உங்களுக்கு போட்டோ எல்லாத்தையும் செடியும் கேட்டு உங்களுக்கு பண்ணிடுறேண்ணே. கர்ணபுரா இல்ல செடி சொன்னீங்கல்ல? ஆமா, அது செடி கேட்டு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. கர்ணபுரம் அங்கே வச்சிருந்து எப்படி இருக்குது? கர்ணபுரம் வச்சிருக்கேண்ணே. சாதா கர்ணபுரம் தான் நிறைய பட்டா ஆக்குனேன். எல்லாமே கேட்டாங்க, வேணும்னு கேட்டாங்க. எடுத்து காசெல்லாம் கேட்கல, எடுத்துட்டு போய் பட்டா எடுத்து ஓட்டுங்களா அப்படின்னு கொடுத்துட்டேன். ஒரு 10 பட்டா கொடுத்தேண்ணே. பரவாயில்ல. காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிருந்தேன். 10 தானே பசங்க ஓணும் இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டா அந்த பழக்கம் இருக்கணும். கரெக்டான ஆளுகையில கொடுக்கல அவங்களுக்கு பழக்கம் இருக்கணும். கரெக்டான அதெல்லாம் ஓகே ரைட்டு. ஓட்டுன்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்து போய் வித்துருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கரெக்டான ஆளு நினைச்சு கொடுப்போம், கடைசியில அவங்களே நம்ம முதுகு பின்னாடி வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் நிறைய நடக்கும். அதனால கரெக்டான ஆளா பார்த்து கொடுக்கணும், கரெக்டான ஆளா பார்த்து எது வந்தாலும் சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பேன். ஆனா கேட்கறவங்களுக்கு கேட்கறதோட போயிடும். பிராக்டிக்கலா யாரு பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டீட்டெயிலா சொல்லி கொடுப்பேன். வாய் வார்த்தையிலேயே கேட்டுக்கினே இருந்தா வாய் வார்த்தையிலே அவங்க என்ன கேட்கறாங்களோ அது எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுவேன். அதோட விட்டுருவேன். மற்றபடி நல்லா இருக்கு. சாதா பட்டா நம்மள்கிட்ட சாதா பட்டா ஆச்சு, 5 செட்டு ஆச்சு. 5 செட்டுல தெரிஞ்சவங்க ஒரு 3 செட்டு வாங்கி போனாங்க. தெரியாதவங்க ஒரு செட்டு வாங்கி போனாங்க. நமக்கு ஒரு செட்டு நின்னுது.
நமக்கு நித்தின செட்டை வந்து நான் ஓட்டல. ஏன்னா கூண்டு எல்லாம் பிரிச்சுட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு தான் சாதா புறா தனியா ஓட்டணுன்றதுனால எதுவும் பண்ணல. சரிண்ணே. தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போனவங்க கூண்டுல வரைக்கும் நான் போய் பார்த்தேன். அவங்க கூண்டுல எல்லாம் வந்து புறா வந்து 5 ஹவர் 5.5 ஹவர் கிராஸ் பண்ணிக்குது. ஒரு கூண்டுல ஒரு கூண்டுல வந்து 7 ஹவர் கிராஸ் பண்ணிருக்குது. இத்தனைக்கும் அவங்க ரெகுலராலாம் ஓட்டல, வீட்டுல இருக்கிற டைம்ல மட்டும் ஓட்டுறது. புரியுதுண்ணே. அந்த மாதிரி ஓட்டி ரெகுலராலாம் ஓட்டி அதை கையில எடுத்தோன்னா இன்னும் நல்லா டைம் பண்ணோம். இப்ப நீங்க எடுத்து நான் தான் சொல்றேன், நீங்க எடுத்து கொடுத்தீங்களேண்ணே சண்டையில இருந்து அந்த நான் அதை விட்டுட்டேன். இப்ப முந்தானத்து ஓட்டுனேண்ணே, புறா வந்து 3/4 மணி நேரம் பறந்துச்சுண்ணே. ஓட்டுக்கு 3/4 மணி நேரம் பறந்துச்சுண்ணே. 2வது ஓட்டுக்கு ஓட்டுறேன், அதே சாயந்தரம் கிளம்பி சாயந்தரம் ஒரு 5 மணியோ 4:45 பறந்துச்சுங்க. அடுத்த நாள் காலைல ஒரு புறா 9 மணிக்கு உட்காந்துச்சு. ரெஸ்ட் கொடுத்தா கூட சரி, ஒரு வாரத்துக்கு மேல ரெஸ்ட் கொடுக்காத. ஒரு வாரம் மேல ரெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி பறக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் எடுக்கும். திருப்பியும் பறக்கும், அந்த டக்குன்னு டைம் பிடிக்கிறதுக்கு கேப் எடுக்கும். புரியுதுண்ணே. ஒரு வாரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி கையில எடுத்துக்கும். முந்தானத்து நைட்டு சாயந்தரம் 4:30 மணிக்கு பறந்து அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு வந்து விழுந்துச்சுண்ணே மாடியில. 9 மணிக்கு விழுந்துச்சு ஒண்ணு. 9 மணிக்கு விழுவும் போது எலும்பு தோலுமா தான் விழுந்துச்சு. சரி நேற்று ஓட்ட வேணாம்னு சொல்லிட்டு காலைல அடைச்சு போட்டேன். ஒரு 3 நாள் நேற்று ஃபுல்லா ரெஸ்ட்டை விட்டு இன்னைக்கு காலைல அடைச்சு போட்டு மதியானம் 1 மணிக்கு விட்டேனே. கரெக்டா 5:10க்கு விழுந்துச்சுண்ணே கீழே வந்து. அது புறா திறந்து விட்டு விழுந்துச்சு. ஒரு 3 நாள் ரெஸ்ட் கொடு. 3 நாள் ரெஸ்ட் கொடுத்து சரிண்ணே. அதுக்கப்புறம் ஓட்டு. கிளைமேட் எப்படி இருக்குதுன்றத பார்த்து ஓட்டு. 2 கண்ட கிளைமேட்டா இருந்தா போட்டு புறா உரிக்கூடாது. 2 கண்ட கிளைமேட்னா ஒரு நாள் வெயில் அடிச்சு 2 நாள் மழை பெய்யுது, ஒரு நாள் மழை பெய்யுது, காத்தோட்டமே இல்லாம மந்தமா வெயில் அடிக்குது. அந்த மாதிரி டைம் எல்லாம் வந்து புறா இஷ்டத்துக்கு தான் நம்ம விடணும். புறாவை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. டார்ச்சர் பண்ணோம்னா புறா ஃபால்ட் ஆகி போயிடும். புரியுது. அத 3 ஓட்டு தானே ஓட்டினேன். 3வது ஓட்டுக்குலாம் 5 ஹவர் 10 நிமிஷம் பறந்துருக்குண்ணே. அது ஒரு கல்லி கொட்டி இப்பதான் அந்த கல்லியே முளைக்குது. அதுக்கே ஒரு நேரம் பறக்குது. சந்தோஷம். நீ நல்லா ஓட்டுங்க. நல்லா பறக்கிற புறா வீட்டுல வச்சுக்கோங்க. பஞ்சியம் கலக்குறீங்க கலக்கல, அது அப்புறப்பட்ட விஷயம். புரியுதுண்ணே. நல்ல புறா வீட்டுல வச்சுக்கோ, போதும். அதாவது உங்கள்கிட்ட ஒரு போன் அடிச்சு சொல்லியிருந்தோம் அப்படின்ட்டு தான் போன் அடிச்சு. அது பெரிய புறாவை ஓட்டி பார்த்தேன். நான் நீங்க சந்தையில எடுத்து கொடுத்தீங்கல்ல, சரி இருந்தா இருக்கட்டு போனா போட்டுன்ட்டு ரெக்கை கொடுத்து ஓட்டினேன். ஆனே சும்மா 3 ஓட்டுக்கு 5 ஹவர் பறந்து உட்காந்துச்சுண்ணே. பரவாயில்ல. பெரிய புறாவே 5 ஹவர் பறந்து உட்காந்துச்சு. அந்த பொட்டையை ஓட்டல. பொட்டை இருக்கட்டும் சொல்லிட்டு ஆனை வண்டி ஓட்டினேன். அந்த பொட்டையை இப்ப என்கிட்ட கேட்டு வந்தாங்கண்ணே, 600 தரேன் அந்த பொட்டையை கொடுன்ட்டு. நீங்க சொல்லிதான் எடுத்தேன். 320 ரூபாய்க்கு எடுத்தேன் அந்த பொட்டைய. கொடுக்காத. இப்ப 6 ரூபாய்க்கு கேட்டு வரேன் அந்த பொட்டைய. 600 ரூபாய் இல்ல, 1000 ரூபாய் இல்ல, 10,000 ரூபாய் கேட்டு வந்தா கூட கொடுக்காத. அதாவது அந்த நீங்க சந்தையில எடுத்து கொடுத்தீங்களா அந்த ஆணு, அந்த ஆணையும் கேக்குறாங்க. அப்படி இல்ல, வெள்ளாணி புறா எப்பவுமே வந்து வாங்கி விற்க கூடாது. சரி புறா பறக்குதா, ஓகே, அதுல இருந்து நமக்கான புறாவை நம்ம கொஞ்சம் புறா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது தான் பெஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட அதோடைய வகைரால புறாங்க இருக்கும். அப்ப நமக்கு கொடுத்தா தெரியாது. நம்ம இப்ப குடுத்துட்டோம் விடை, நம்ம இறக்கி நமக்கு ரெடி பண்ணி இருக்கும் போதே குடுத்துட்டோம்னா வெடிங்க பகிரி கிட்ட அடிச்சிச்சு, புறா ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது? ஜதப்பட்டா வச்சுன்னா ஒரே ஒரு செட்டு நான் உங்களுக்கு அமுச்சு விடுறேன். பாப்ப பண்ணு அது ஓட்டி நீங்களே பாருங்கண்ணே. இதை நான் ஓட்டுனதுக்கே என்கிட்ட சும்மாவே பறக்குது பட்டாலேயே. ஓட்டுறவங்க ஓட்டுனா ரிசல்ட் தெரிஞ்சும்லண்ணே. நீங்க ஒரு வாட்டி ஓட்டி பார்த்துருங்க. ஆனா இறங்கணும் சாதா புறால எல்லாம் வந்து ட்ரெய்லர் மாதிரி போய் நிக்குது. ஒன்றும் மெயின் ஃபீச்சருக்கே என்னால் வர முடியல. வேலை நமக்கு நிறைய இருக்குது. நமக்கான வேலை வீட்டை பார்க்கறதுக்கு புறா பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்குது. நமக்கு நேரம் இல்லை. ஃபஸ்ட்டு கூண்டு வேலை இன்னும் இருக்குது. இன்னும் பார்ட்டிஷன் பிரிக்கணும். அது சாதா புறாவுக்கு அரை மட்டும் தான் அடிச்சிருக்கிறேன். அதனால அதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் புறா எடுத்து நம்ம என் டேஸ்ட்டுக்கு புறா எடுத்து செட் பண்ணி புறா வந்து ரெடி பண்ணுவேன். நமக்கு சாதாரணமா என்ன பண்ண இந்த பட்டாவை ஒன்னும் டைம் அதெல்லாம் எதுவுமே பண்ணாத. சரிண்ணே. எது அது கொடுக்கணும் தண்ணி அடிச்சு தண்ணினா எப்படி அடிச்சு விட்ற? ரெக்கையை தூக்கி விட்டா அடிச்சு விட்டேனே 3 வாட்டி. அதெல்லாம் வந்து ரொம்ப சூடாகி பறந்து வந்தோம். நம்ம அப்புறம் 10 மணி நேரம் டச் பண்ணாதான். 5 மணி நேரத்துக்கு 7 மணி நேரத்துக்குலாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. 10 மணி நேரத்துக்கு மேலே புறா போகும்போது தான் அது கூட புறா எப்படி வந்து உழுதுன்ற கண்டிஷனை பார்த்து தான். அது ஒவ்வொரு புறா ஒரு மாதிரி.
புறாவை புரிஞ்சு பண்ணணும். எல்லா புறாவுக்கும் ஒரே மாதிரி போகக்கூடாது. புரியுதுண்ணே. அது மாரி புறா இறங்குற கண்டிஷன்ல உனக்கு லாங் டைம் பண்ணி புறா இறங்குற கண்டிஷன்ல புறா தொங்குது, புறா டவுன் ஆகுது, புறா ரெக்க தொங்க போட்டுக்குது, புறா ரொம்ப ஓவரா தம் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் அதுக்கு போகலாம். எல்லா புறாக்கும் வந்து இறங்கணும் சேகை அடிக்கணும், இறங்கணும் எல்லாம் பண்ணணும் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பண்றதுலயே புறா பறக்காது அப்புறம். அதனால புறாக்கு ஏற்ற மாதிரி பண்ணு. அதான் இது எதுவுமே செய்யலண்ணே நானு. எதுவுமே பண்ணாத, புறாக்கு ஏற்ற மாதிரி பண்ணு. புறாக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மூச்சை போட்டு இருக்காங்க. அந்த நீங்க வாங்கி கொடுத்தீங்களா சந்தையில, அந்த ஆணை அந்த வெள்ளை ஆணை தான் மூச்சை போட்டு இருக்காங்க பசங்க. அந்த ஆணை கொடு அந்த ஆணை கொடுன்ட்டு. உனக்கு பொருளை ஆக்கிட்டு கொடுக்கலாம்ப்பா, தப்பு இல்லப்பா. அது கூட கரெக்டான ஆள் கையில கொடுக்கணும்ப்பா. அதான் சொன்னேன், காசு எனக்கு வேணாம், நான் ஒரு செட்டை ஆக்கிட்டு தரேன், நீ வேணா குஞ்சாக்கிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு. ஓகேவா? அதாவது பொருள் ஆக்குற ஆளு எந்த பொருளை வேணா கொடுத்துட்டு பொருள் ஆக்கிக்கலாம். புரியுதுண்ணே. இப்போ நான்லாம் அதை பாரபட்சம் பார்க்காம வந்து விடலாம் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா நான் என்னைக்கும் பொருள் ஆக்கிப்பேன்னு எனக்கு தெரியும், அது எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும்னு. புரியுதுண்ணே. உனக்கு வந்து கரெக்டா இது எடுத்து செட் பண்ணி கரெக்டா ஜதம் அமைஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் பொருளை ஆக்கின்னு அதுக்கப்புறம் நீ கொடு. அப்புறம் அந்த விடையை புரிஞ்சுக்கின்னு உனக்கு ஓட்டும் போது எதை எப்படி செஞ்சுக்கிறோம், எப்படி விடை வந்துக்குது என்ன ஏதுன்னு பெரிய புறா வச்சு விடைய வச்சு நீ கணிக்கணும். அப்பதான் உனக்கு அடுத்த பேர் பண்றதுக்குலாம் உனக்கு ஒரு நாலேஜ் அதுல கிடைக்கும், கெயின் பண்ண முடியும். ஒரு எல்லா குண்டுலயும் புறா பறக்கும், பறக்காமலாம் கிடையாது. ஒன்னும் தெரியாதவங்க குண்டுல கூட புறா பறக்கும். அது வந்து வாத்தியார் கிட்ட கத்துக்கிறவங்களுக்கு, முறையா வாத்தியார் கிட்ட கத்துக்கிறவங்களுக்கும் சாதாரண வீட்டுல வளர்க்குறவங்களுக்கும் அதுதான் வித்தியாசம். அவங்க கூண்டுல வந்து ஒரு டைம் புறா பறக்கும், ஒரு டைம் புறா பறந்துட்ட உடனே புறா தெரிஞ்சிச்சு புறா பறந்துச்சு அப்படின்ற ஒரு நினைப்புக்கு போயிடுறாங்கல்ல. ஆமாண்ணே. ஆனா இது முறையா நீ வந்து வாத்தியார் கிட்ட கத்துக்கும் போது உன் கூண்டுல ரெகுலரா பறக்கும். ரெகுலரா வருஷம் வந்து ஆவரேஜ் டைம் பண்ணும். ஒரு பந்தயம் போனீங்கன்னா கூட பந்தயம் அடிக்கிறியோ இல்லையோ ஆவரேஜ் டைம் பண்ணும், பந்தயம் அடிக்கும். இல்ல ரெகுலரா பந்தயம் அடிக்கிற மாதிரி இருக்கும். வாத்தியார் இல்லாம ஒருத்தர் போய் கலந்துக்கும் போது என்ன ஆகும், ஒரு வருஷம் பந்தயம் அடிப்பாங்க, அதுக்கு அடுத்த வருஷத்துல அவங்க பேர் எங்க போகுதுன்னே தெரியாது. ஒருத்தவங்க ஒரு வருஷம் பந்தயம் அடிக்கிறாங்க நார்மலா வரவங்க, வாத்தியார் கூட இருந்து கத்துக்கிறவங்க ஒரு 3 வருஷம் பந்தயம் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, யாரை பத்தி பேசுவாங்க? வாத்தியார் கூட இருக்கிறவங்க. வாத்தியார் கூட இருக்கிறவங்களோட அவர் புறா 3 வருஷம் பந்தது பண்ணுவாங்க. ஆமா உண்மைதானே. அந்த ஒரு வருஷம் பந்தவருடைய புறா அதுக்கப்புறம் அந்த 3 வருஷம் கழிச்சு இவர் பேச்சே அடிப்படாது, இவர் பேர் எங்க இருக்குதுன்னே தெரியாம போயிடும். இப்போ எல்லாரும் புறா நல்ல புறா வைக்கணும், புறா பறக்கணும், வித்தியை கத்துக்கணும்னு ஆசைப்படுறது எதுக்கு? பேருக்காக தான். ஆமா, அதான் இங்க விஷயம். நீ பிராக்டிக்கலா பண்ணி ஒரு புறா பந்துச்சுன்னா பந்த உடனே வந்து அதுல இருந்து புறா கேக்குறாங்க விட கேக்குறாங்க அப்படி குத்துறாத. ஃபர்ஸ்ட் உனக்கான புறா ஆயிக்கோ, அதுக்கப்புறம் நீ யாருக்கு வேணா புறா குத்துக்கோ, சும்மா குத்துக்கோ காசு குத்துக்கோ, அதெல்லாம் உன்னோட விருப்பம். புரியுதா? எத்தனை கொத்தன்னு பண்ணக்கூடாது. அவன் கூண்டுல பறக்குதுன்னும் போது அது என்ன கேட்டகரியில என்ன கண்ணுல என்ன பாடி பேட்டர்ன்ல இருக்குது, என்ன ரெக்க பேட்டர்ன்ல இருக்குது, அது எல்லாத்தையும் நீ நோட் பண்ணி வச்சுக்கின்னு அடுத்த செட்டு எடுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ஜதை பண்ணி நீ ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கணும். அதே போல ஒரு ஜதை எடுத்து வேற கலர்ல எடுத்து ஜதை பண்ணி ப்ராக்டிக்கலா பார்க்கணும். இப்போ நம்ம இதை பண்ணியிருக்கிறோம், இதுல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடை எடுத்து 10 செட்டு வெட்ட எப்பவுமே வந்து டவுட்டு. ஏன்னா அது அவங்க எதுல இது வந்து சப்ஜா முகஜினில வந்துச்சுன்னு இல்ல அதான்ப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் செட்டு வந்து அவங்க எது கூட வேணா போட்டுருக்கலாம். ஒருவேளை அவங்க வேற ஏதோ ஒரு நார்மல் புறா கூட போட்டு வச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்ல முதல் நீங்க எடுத்து கொடுத்தீங்களா அந்த பொட்டைய வந்தீங்க விட்டுச்சு உடஞ்சிருச்சு, திரும்பி 2வது வாட்டி விட்டுச்சு உடஞ்சிருச்சு, 3வது வாட்டி விடுறப்பதான் அந்த பட்டா வந்து பறந்துச்சு. அது ஓகே, அது இதோட சிக்கு. நான் சொல்றது முதல் வாட்டி முட்டை இடும் போது அந்த புறா வந்து வேற யார் வீட்டுல எந்த புறா கூடனா போட்டு வச்சிருந்தாங்கன்னா அதோடைய பிரீடு கூட நம்ம வீட்டுல இறங்கலாம். அது நல்ல புறாவாகவும் இருக்கலாம், நல்லா இல்லாத புறாவாகவும் இருக்கலாம். அதனால ஒரு 3 செட்டு விடை எடுக்கும் போது தான் அது வந்து எந்த புறால இருந்து இறங்குச்சு, என்ன பண்ணிருக்காங்க, இல்ல இந்த எந்த பிரீட்ல எடுத்திருப்பாங்கன்னு ஒரு ஐடியாக்கே போலாம் நம்ம. அந்த ரீசனுக்காக தான் 3 கிளட்ச் வந்து நம்ம எடுக்க சொல்றோம். அதுல 3 கிளட்ச் எடுக்க சொல்றதுல இன்னும் நுணுக்கமாலாம் இருக்குது. ஒரிஜினாலிட்டி அதனுடைய ஜெனட்டிக்ல இருந்து ஏதாவது ஒரிஜினாலிட்டி ஏதாவது ஒரு விடனா விழும், கண்ணுக்கோ இல்ல கலருக்கோ ஏதாவது ஒரு சில விடையும் விழும். அதுக்காக சொல்றது நான் 3 பேட்ச் எடு அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கும் யாரா இருந்தாலும் சரி தான், நானா இருந்தாலும் அதான் பண்ணுவேன். நல்ல புறாவோ நல்ல புறாவோ முதல்ல 3 பேட்ச் எடுத்து அதை செக் பண்ணுவேன். சரி வந்தா நான் வச்சுப்பேன், சரி வந்தா
கேட்குற ஆளுக்கு கொடுப்பேன். சரி வரலன்னா பெட் ஷாப்பில் எடுத்துன்னு போய் போட்டு போயினே இருப்பேன். அதில் போட்டு புறா தீனி அனுப்பி போட்டுருவேன். அவ்வளோதான். சரி. அப்படி ஃபாலோ பண்ண மட்டும்தான் நம்மளும் நல்ல புறா வச்சிருக்க முடியும். நல்ல புறா கொடுக்கும்போது ஒரு பேரும் எடுக்க முடியும். பரவாயில்ல அவர்கிட்ட போனால் நல்ல புறா கிடச்சிதுன்ற மாதிரி. ஆமாங்க. நான் இப்போ இன்னும் 2 சப்ஜெக்ட் சாதாவில் வந்திருக்கேன் பட்டாங்க. 4 பட்டா மட்டும் வந்துச்சு. 2 பட்டா ஓடிட்டு இருக்கு. 2 பட்டா இப்போ தான் கூண்டை விட்டு இறங்கி ஒரு 10 நாள் இருக்குண்ணே. அந்த பட்டாங்க உங்களுக்கு அதில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேண்ணே. சரி அனுப்பிச்சி விடுப்பா. அது நல்லா முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் கர்ணப்புறா கூட ஒரு 2 நாள் போட்டு தொலைஞ்சிட்டேனே அவசரப்பட்டு விட்டுட்டு போயிட்டேன். கர்ணப்புறா மாதிரி சுற்றி பார்த்தேன். ஆனால் இப்போ சாதா பட்டாங்க, இந்த சாதா பட்டாங்களோட விட்டேன். புறா கண்ணுக்கே தெரிய மாட்டேன், நல்லா ஓடுது தூரமா. அதையும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேண்ணே. சரி அனுப்பிச்சி விடு. அனுப்பிச்சி விட்றேன். அதையும் பார்த்துட்டு வைக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. சரி அனுப்பிச்சி விடு பார்க்கலாம். சரி. இந்த இப்போ பார்க்குறேண்ணே. ஃபோட்டோ இருந்தால் இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேண்ணே. சரி ஓகே. சரி.